ஹாய் வெல்கம் பேக் டு மினிலே மேஜிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஒன் பாட் சாம்பார் சாதம். அதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் நான் இங்கே வந்துட்டு அரிசியும் துவரம் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி களைஞ்சி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே போடுறதுக்கு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா திக்காக கரைச்ச புளி தண்ணி, நல்லா திக்காக கரைச்ச புளி தண்ணி ஒரு 75 ml எடுத்துக்கோங்களேன். கொஞ்சம் புளிப்பு வேணும் சாம்பார் சாதத்துக்கு. ப்ளஸ் நம்ம அரிசி பருப்போடு சேர்த்து குக்கரில் வேக வச்சிடுறப்போ இன்னும் கொஞ்சம் புளிப்பு குறைஞ்சிரும். அதனால நிறையவே எடுத்து வச்சுக்கோங்க. தென் நம்ம யூஸ்வல் அஞ்சரை பெட்டியில் இருக்கிறது, அதுக்கப்புறமா மஞ்சள் பொடியும் பெருங்காயமும், இது கூட உப்பும் எடுத்து வைக்கல, ஏன்னா பேசிக் நமக்கு தெரியும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட், அது டைரெக்டாக குக்கரில் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் நெய். சாம்பார் சாதத்தை எண்ணெயில் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, பட் நெய்யில் பண்ணிங்கன்னா தான் சூப்பர் டேஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக நெய்யை கொஞ்சம் உருக்கிட்டு குக்கர் ஆன் பண்ணி அதுக்கப்புறமா தாளிக்கிற சாமான் எல்லாம் ஆட் பண்ணிடணும். கடுகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து பெருங்காயமும் ஆட் பண்ணிப்போம். ஓகே, அதை லைட்டாக வறுத்துக்கணும். இது வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து மற்றது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு, மற்றதெல்லாம் போட்டு சாம்பார் சாதம் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் கூட தாளித்து ஊற்றிக்கலாம். நான் முதலே ஏன் பண்ணுறேன்னா 1 பாட் டேரெக்டாக எல்லாத்தையும் போட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் அது பாட்டுக்கு ரெடி ஆகிடணும். அதனால தான் முதலே தாளிப்பு போட்டுடுறோம். ஸோ இங்கே நான் பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டேன். லைட்டாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து 2 பச்சை மிளகாய் வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டிருக்கேன். நீங்கள் கீரி வச்சுருக்கேன்னா கீரை வச்சுக்கோங்க, உடச்சி வைக்கிறீங்கன்னா உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க. நார்மல் பெரிய வெங்காயம் கூட போடலாம். பட் சாம்பார் சாதத்துக்கு எனி டைப் ஆஃப் சாம்பார், வத்த குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளியுமே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சாம்பார் சாதம் 1 பாட்டில் நம்ம பண்ணும்போது என்னென்னா ஒன்றுத்தையும் ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் நல்லா விட்டுருவோமா, எல்லாமே வதங்கிடும். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு அந்த வதக்கின அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம முதல்ல வதக்கிக்கிறோம். சில பேர் அப்படியே உள்ள போட்டு குக்கரில் வச்சுருவாங்க, அப்படியுமே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வாசனைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு தக்காளியும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வதங்க விட போகிறோம். என்னன்னா நம்ம வந்து 1 பாட்டாக ஃபுல்லாக பண்ணும்போது கொஞ்சம் உப்பு, புளி, காரம் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் வைக்க எல்லாமே இழுத்துக்கிட்டு நார்மலைஸ் ஆகிடும் டேஸ்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் தளன்னு தண்ணியாக இருக்கிற மாதிரியே போடுங்க. மத்தியானம் ஆக இறுக்கிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற மற்ற எல்லா காயும் உள்ளே போட்டாச்சு. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேப்சிகம், வெண்டைக்காய் எல்லாமே உள்ளே போட்டேன். கூட வேணால் நீங்கள் பட்டாணி கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்காயாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தென் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அது மறுபடியும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு போட போகிறோம். உப்புமே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி விட போகிறோம். ப்ளஸ் நிறைய சாதமும் உங்களுக்கு பருப்பும் இருக்கும், அதுவுமே கொஞ்சம் இழுத்துக்கும். ஸோ கொஞ்சம் உப்பு கொஞ்சமே எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த சாம்பார் பவுடர், ஒரு 2 ஸ்பூன், உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரம் வந்துட்டு நமக்கு பச்சை மிளகாய் காரமும் இந்த சாம்பார் பொடி காரமும் மட்டும்தான். ஓகே, வேறு காரம் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சாம்பார் பொடி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் திக்காகவே கரைச்சி வச்சுருக்கேன். சொன்ன மாதிரி ஒரு 75 ml ஒரு 100 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல புளிப்பு இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு அது உரைக்கும் சாம்பார் சாதத்தில் ஒன்றா சேர்த்து குக்கரில் போடும்போது. ஸோ அது ப்ளஸ் நான் இங்கே வந்துட்டு இந்த காய், இந்த சாதம், அரிசி பருப்பு எல்லாம் வேகிறதுக்கு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, 2 கப், அது வந்து ஒரு 250 ml கப்பு. ஸோ நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ப்ளஸ் இங்கே ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணியோட, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து அரிசி பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் ஒரு 1 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாம்பார் சாதம் கொஞ்சம் தளன்னு வரும். ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் கொதி வந்துருச்சா, இந்த ஸ்டேஜில் மிச்சம் வச்சிருக்கிற கருவேப்பிலையும்
கொஞ்சம் கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, இதையும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த கொத்தமல்லியோட வாசனை அதெல்லாம் அழகாக உள்ளே இறங்கி உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குக்கர் வந்துட்டு உங்களுக்கு விசில் அடிக்கும் போதே உங்களுக்கு கிச்சனில் அந்த சாம்பார் சாதம் வாசனை வந்துடும். இப்போவே ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, மேலே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ஓகே, எப்பயுமே என்னென்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கரில் ஏதாவது வைக்க போகிறோம்னா மேலே கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ போட்டுட்டோன்னா விசில் வரும்போது அது வந்து வெளியிலலாம் அந்த தண்ணி வராது. அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளேயே பிடிச்சி வச்சுக்கோம். ஸோ அதுக்காக தான் விட்டுருக்கோம். இப்போ நான் 6 விசில் இதை குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நல்லா ஒரு 3-4 விசில் தாராளமாக விடுங்க. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொதிக்க வைக்கிறீங்கன்னா 3 விசில் விடுங்க. இல்லை நான் அப்படியே எல்லாத்தையும் உள்ளே போடுறேன்னா ஒரு 4-5 விசில் விடுங்க. மறக்காமல் அரிசியும் பருப்பையும் ஊற வைங்க. ஊற வைக்க முடியலன்னா சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஒரு விசிலும் விடணும். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் இந்த மாதிரி திருப்பி உங்களுக்கு கொஞ்சோண்டு மிச்சம் எடுத்து வச்சிருந்தேன் கோரியாண்டர் லீவ்ஸையும் வந்துட்டு கொத்தமல்லியும் வந்து இது மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு நல்ல ஒரு வடையோ இல்லை அப்பளமோ வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கீப் வாட்சிங் இஃப் யூ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்ட். பாய்.